கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 49வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எரேமியா 49ஆம் அதிகாரத்தில் எவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார்? அம்மோன் புத்திரர், ஏதோம், தமஸ்கு. இஸ்ரவேலுக்கு எவர்கள் இல்லையோ என்று கர்த்தர் கேட்டார்? குமாரரும் சுதந்திரவாளியும். இஸ்ரவேலர்களின் ராஜா எந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு அதன் ஜனம் அம்மோன் புத்திரரின் பட்டணங்களில் குடியிருக்கிறார்கள்? காத் தேசத்தை. ரப்பா யாருடைய பட்டணம்? அம்மோன் புத்திரர். அம்மோன் புத்திரரின் பட்டணத்தில் கர்த்தர் எதை கேட்க பண்ணுவார்? யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பை. ரப்பா பாழான எது ஆகும்? மண்மேடு. ரப்பாவுக்கு அடுத்த ஊர்களும் என்ன செய்யப்படும்? அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். தன் தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களின் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவது எது? இஸ்ரவேல். எதை அலறு என்று கூறப்பட்டுள்ளது? எஸ்போன். எது பாழாக்கப்பட்டது? ஆயி. எதின் குமாரத்திகள் ஓலமிட வேண்டும்? ரப்பாவின் குமாரத்திகள். யார் இரட்டை உடுத்திக் கொண்டு புலம்ப வேண்டும்? ரப்பாவின் குமாரத்திகள். ரப்பாவின் குமாரத்திகள் எங்கே சுற்றித் திரிய வேண்டும்? வேலிகளில். ரப்பாவின் குமாரத்திகளுடைய ராஜா யாரோடு சிறைப்பட்டு போவான்? அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும். எனக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்று சொன்னது யார்? ரப்பாவின் குமாரத்தி. ரப்பாவின் குமாரத்தி எதை நம்பின சீர்கெட்ட குமாரத்தி? தன் செல்வத்தை. ரப்பாவின் குமாரத்தி எதை பற்றி பெருமை பாராட்டினாள்? பள்ளத்தாக்குகளை பற்றி. ரப்பாவின் குமாரத்தியினுடைய எது கரைந்து போகிறது? பள்ளத்தாக்கு. ரப்பாவின் சுற்றுப்புறத்தார் எல்லாராலும் கர்த்தர் அதின் மேல் எதை வரப்பண்ணுவார்?
திகிலை. தம் தம் முன்னி இருக்கும் வழியே ஓடத் துரத்தப்படுகிறவர்கள் யார்? ரப்பாவின் குமாரத்திகள். ரப்பாவில் எப்படி ஓடுகிறவர்களை சேர்ப்பார் ஒருவரும் இல்லை? வலசை வாங்கி. தாம் கூறியவைகள் நடந்த பின்பு அம்மோர் புத்திரரின் சிறையிருப்பை திருப்புகிறவர் யார்? கர்த்தர். தேமானிலே இனி எது இல்லையோ என்று கர்த்தர் கூறினார்? ஞானம். எது விவேகிகளை விட்டு அழிந்ததோ என்று கர்த்தர் கூறினார்? ஆலோசனை. தேமானிலே விவேகிகளுடைய எது கெட்டுப் போயிற்றோ என்று கர்த்தர் கூறினார்? ஞானம். யாரிடம் குடிகளே ஓடுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது? தேதானின் குடிகளிடம். தேதானின் குடிகள் எதை காட்ட வேண்டும்? முதுகை. தேதானின் குடிகள் எங்கே பதுங்க வேண்டும்? பள்ளங்களில். கர்த்தர் ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் எதை அவன் மேல் வரப்பண்ணுவார்? அவன் ஆபத்தை. தேதானிடத்தில் யார் வந்தார்களாகில் பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வைப்பார்கள்? திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள். தேதானிடத்தில் யார் வந்தார்களாகில் போதுமென்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள்? திருடர்கள். கர்த்தர் யாரை வெறுமையாக்குகிறார்? ஏசாவை. ஏசாவை வெறுமையாக்குகிறவர் யார்? கர்த்தர். கர்த்தர் ஏசாவின் எவைகளை வெளிப்படுத்தி போடுவார்? அவனுடைய மறைவிடங்களை. கர்த்தர் ஏன் ஏசாவின் மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவார்? அவன் ஒளித்துக் கொள்ளக் கூடாதபடிக்கு. யாருடைய சந்ததியாரும் சகோதரரும் அயலாரும் அழிக்கப்படுவார்கள்? ஏசா. ஏசாவினுடைய யாரெல்லாம் அழிக்கப்படுவார்கள்? சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும். அவன் இனி இரான் என்று கர்த்தர் யாரை குறித்து கூறினார்? ஏசாவை குறித்து. ஏசா எப்படிப்பட்ட தன் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும்? திக்கற்றவர்களாய்ப் போகும் தன் பிள்ளைகளை. திக்கற்றவர்களாய்ப் போகும் ஏசாவின் பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர் யார்? கர்த்தர்.
ஏசாவின் விதவைகள் யாரை நம்புவார்கள்? கர்த்தரை. பாத்திரத்தில் குடிக்க வேண்டும் என்கிற எதற்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள்? நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ? யாரிடம் கேட்கப்பட்டது? ஏசாவிடம். நீங்களாயிராமல் பாத்திரத்தில் நிச்சயமாய் குடிப்பவன் யார்? ஏசா. பாழும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருப்பது எது? போஸ்ரா. போஸ்ராவின் பட்டணங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்? நித்திய வனாந்தரங்களாய். எதற்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுகிறதற்கு எழும்புங்கள் என்று சொன்ன செய்தி சொல்லப்பட்டது? போஸ்ராவுக்கு விரோதமாக. போஸ்ராவுக்கு விரோதமாக ஜாதிகளிடத்தில் யாரை அனுப்புகிற செய்தி சொல்லப்பட்டது? ஸ்தானாதிபதியை. ஜாதிகளுக்குள்ளே சிறியதாக்கப்படுவது எது? போஸ்ரா. போஸ்ரா யாருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதாகும்? மனுஷருக்குள்ளே. போஸ்ரா எங்கே வாசம் பண்ணியது? கன்மலை வெடிப்புகளில். போஸ்ரா எவைகளின் உச்சியை பிடித்திருந்தது? மேடுகளின் உச்சியை. போஸ்ராவை மோசம் போக்கினது எது? அதன் பயங்கரமும் இருதயத்தின் அகந்தையும். போஸ்ரா எதை போல் உயரத்தில் கூட்டை கட்டினாலும் விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? கழுகை போல். உயரத்தில் கூட்டை கட்டுவது எது? கழுகு. எதை கடந்து போகிறவன் பிரமித்து ஈசல் போடுவான்? ஏதோமை. ஏதோமை கடந்து போகிறவன் எதி நிமித்தம் பிரமித்து ஈசல் போடுவான்? அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும். எது கவிழ்க்கப்பட்டது போல் ஏதோம் கவிழ்க்கப்படும்? சோதோமும் கொமோராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும். எங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை? ஏதோமில். ஏதோமில் யார் தங்குவதில்லை? ஒரு மனுபுத்திரனும். புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து வருவது எது? சிங்கம். புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் ஏதோம் எதற்கு விரோதமாக வருகிறான்?
பலவானுடைய தாபரத்துக்கு. கர்த்தர் யாரை சடுதியிலே ஓடிவர பண்ணுவார்? பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறவனை. எனக்கு சமானமானவன் யார்? கேட்டவர் யார்? கர்த்தர். தனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற டேஷ் யார் என்று கர்த்தர் கேட்டார். மேய்ப்பன். யாருக்கு விரோதமாக யோசித்த ஆலோசனையை கேளுங்கள் என்று கர்த்தர் கூறினார். ஏதோமுக்கு விரோதமாக. கர்த்தர் யாருக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளை கேளுங்கள் என்று கூறினார். தேமானின் குடிகளுக்கு விரோதமாக. ஏதோமையும் தேமானின் குடிகளையும் பிடித்திழுப்பவர்கள் யார்? மந்தையில் சிறியவர்கள். ஏதோமும் தேமானின் குடிகளும் இருக்கிற தாவரங்களை பாழாக்குபவர் யார்? கர்த்தர். ஏதோமும் தேமானின் குடிகளும் இடிந்து விழும் சத்தத்தினாலே அதிருவது எது? பூமி. ஏதோம் மற்றும் தேமானின் குடிகளின் கூக்குரலின் சத்தம் எது மட்டும் கேட்கப்படும்? சிவந்த சமுத்திரம் மட்டும். ஒருவன் எதை போல எழும்பி பறந்து வருவான்? கழுகை போல. ஒருவன் எதை போல எழும்பி பறந்து ஏதோமின் மேல் வருவான்? கழுகை போல. கழுகை போல வருகிறவன் எதை போஸ்ராவின் மேல் விரிப்பான்? தன் செட்டைகளை. ஏதோமின் பராக்கிரமசாலிகளுடைய இருதயம் எதை போல இருக்கும்? பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல. தமஸ்குவில் எவைகள் கலங்குகிறது? ஆமாத்தும் அர்பாத்தும். தமஸ்குவில் கரைந்து போகிறவர்கள் யார்? ஆமாத்தும் அர்பாத்தும். ஆமாத்தும் அர்பாத்தும் எதை கேட்டபடியினால் கரைந்து போனார்கள்? பொல்லாத செய்தியை. தமஸ்குவுக்கு சமுத்திரத்தோரமாய் உள்ளது என்ன? சஞ்சலம். தமஸ்குவுக்கு இல்லாதது எது? அமைதல். தளர்ந்து போவது எது? தமஸ்கு. புறங்காட்டி ஓடி போவது எது? தமஸ்கு. தமஸ்குவை பிடித்தது எது? திகில்.
பிரசவ ஸ்திரீயைப் போல எவைகள் தமஸ்குவை பிடித்தன? இடுக்கமும் வேதனைகளும். சந்தோஷமான என் ஊராகிய அந்த புகழ்ச்சியுள்ள நகரம் என்று கர்த்தர் எதை கூறினார்? தமஸ்கு. தப்ப விடப்படாமற் போன நகரம் எது? தமஸ்கு. தமஸ்குவின் வீதிகளில் விழுபவர்கள் யார்? அதின் வாலிபர். தமஸ்கு தப்பவிடப்படாமற் போகும்போது சங்காரமாகிறவர்கள் யார்? அதின் யுத்த மனுஷர். தமஸ்குவின் மதில்களில் தீ கொளுத்துபவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தமஸ்குவின் மதில்களில் கொளுத்தும் தீ எவைகளை பட்சிக்கும்? பெனாதாத்தின் அரமனைகளை. நேபுகாத் நேச்சார் முறியடிக்கும் எவைகளை குறித்து எரேமியா 49ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது? கேதார், காத்சோர். கேதாருக்கு விரோதமாய் போகும்படி கூறியவர் யார்? கர்த்தர். எழும்பி கேதாருக்கு விரோதமாய் போய் எந்த புத்திரரை பாழாக்குங்கள் என்று கர்த்தர் கூறினார்? கீழ்த்திசை புத்திரரை. எவர்களுடைய கூடாரங்களையும் மந்தைகளையும் வாங்குவார்கள்? கேதார், காத்சோருடைய ராஜ்யங்களுடைய. கேதார், காத்சோருடைய ராஜ்யங்களை முறியடிப்பவர்கள் எவைகளை தங்களுக்கென்று கொண்டு போவார்கள்? திரைகள், எல்லா தட்டுமுட்டுகள் மற்றும் ஒட்டகங்கள். எத்திசையும் என்ன என்று சொல்லி கேதார், காத்சோருடைய ராஜ்யங்களில் ஆர்ப்பரிப்பார்கள்? பயம் என்று சொல்லி. ஓடி தூரத்தில் அலையுங்கள் என்று யாரிடம் கூறப்பட்டது? காத்சோரின் குடிகளிடம். காத்சோரின் குடிகள் எங்கே ஒதுங்கி பதுங்க வேண்டும்? பள்ளத்தில். காத்சோரின் குடிகளுக்கு விரோதமாக ஆலோசனை செய்தவன் யார்? நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் காத்சோரின் குடிகளுக்கு விரோதமாக எவைகளை சிந்தித்திருந்தான்? உபாயங்களை. எப்படிப்பட்ட ஜாதிக்கு விரோதமாக எழும்பி போங்கள் என்று கர்த்தர் கூறினார்? அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதி. அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு எவைகள் இல்லை? வாசல்கள், தாழ்பாள்கள். தனிப்பட தங்கியிருந்தவர்கள் யார்? அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதி.
அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களுடைய எவைகள் கொள்ளையாகும்? ஒட்டகங்கள். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவைகளுடைய எவைகள் சூறையாகும்? ஆடு மாடுகளின் ஏராளம். அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களை கர்த்தர் எவர்களிடத்துக்கு சிதறடிப்பார்? சகல திசைகளுமான கடையாந்தர மூலைகளில் இருக்கிறவர்களிடத்துக்கு. சகல திசைகளுமான கடையாந்தர மூலைகளில் இருக்கிறவர்களின் சகல பக்கங்களிலும் இருந்து யாருக்கு ஆபத்து வரும்? அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிறவர்களுக்கு. வலு சர்ப்பங்களின் தாபனமாவது எது? ஆத்சோர். ஆத்சோர் என்றென்றைக்கும் எப்படி கிடக்கும்? பாழாய் கிடக்கும். ஆத்சோரில் யார் தங்குவதில்லை? ஒரு மனுபுத்திரனும். ஏலாமுக்கு விரோதமாக கர்த்தருடைய வசனம் யாருக்கு உண்டானது? எரேமியாவுக்கு. ஏலாமுக்கு விரோதமாக கர்த்தருடைய வசனம் எப்போது உண்டானது? சிதேக்கியா ராஜாவின் ராஜ்யபாரத்தின் துவக்கத்தில். ஏலாமின் வில் என்பது எது? ஏலாமின் பிரதான வல்லமை. ஏலாமின் பிரதான வல்லமையை முறித்து போடுபவர் யார்? கர்த்தர். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து கர்த்தர் எவைகளை ஏலாமின் மேல் வர பண்ணுவார்? நாலு காற்றுகளை. 4 காற்றுகளால் கர்த்தர் யாரை எல்லா திசைகளிலும் சிதறடிப்பார்? ஏலாமை. ஏலாம் தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் எங்கே சிதறப்படுவார்கள்? சகல ஜாதிகளிலும். கர்த்தர் ஏலாமியரை யாருக்கு முன்பாக கலங்க பண்ணுவார்? அவர்கள் சத்துருக்கள் மற்றும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் முன்பாக. கோபத்தின் உக்கிரம் எது? தீங்கு. தீங்கை தமது கோபத்தின் உக்கிரம் என்று கூறியவர் யார்? கர்த்தர். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரமாகிய தீங்கை யார் மேல் வரப்பண்ணுவார்? ஏலாமியர் மேல். ஏலாமியரை நிர்மூலமாக்கு மட்டும் கர்த்தர் எதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவார்? பட்டயத்தை. கர்த்தர் ஏலாமிலே எதை வைப்பார்? தமது சிங்காசனத்தை. ஏலாமிலிருந்து யாரையெல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார்?
ராஜாவையும் பிரபுக்களையும். கர்த்தர் எப்பொழுது ஏலாமின் சிறையிருப்பை திருப்புவார்? கடைசி நாட்களில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, போஷித்து, பராமரித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. நீங்கள் முதலாவது இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து, இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். தெரியவில்லை என்றால் மறுபடியுமாக வேதத்தை எடுத்து வாசித்து, கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும், செம்மையான இருதயமுள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டி அருளும். ஆமேன்.